அமித் பார்கவ் ரொம்ப தெரிஞ்ச முகம், எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம். அவரோட உள்ள என்ன முகம் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல ப்ராமிசிங் கண்டஸ்டன்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். திவ்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி வந்து கம்ருதீனுக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த சீரியல்ல அவங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க தான்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் அது எவ்வளவு தூரம். சோ பட் ஒரு அரசியல் பர்சனான ஒரு இருக்கு. அப்போ இவங்களை உள்ள அனுப்புனா ஏதோ நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ பார்வதி விட்டு இவர் இங்க வந்து பேசுவாரா, இல்ல இவங்களுக்குள்ள கிளாஷ் நடக்குமா? ஏன்னா ஆல்ரெடி ஆதிரையும் இவங்க கமருதனும் இதே மாதிரி தான் சீரியல் நடிச்சு அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து இங்க மாதிரி அந்த பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஆளுங்களா அனுப்புறாங்க. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவும் பிரஜினும் அங்க வந்து சண்டை போட்டுக்கலாம். இல்ல ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ளே பண்ணுவாங்க. வீட்லயே பேசிட்டு கூட வந்திருப்பாங்க. நீ வந்து சண்டை போடு, நான் சண்டை போட்டுக்கிறேன், பயங்கரமா சண்டை போடுவோம், கண்டென்ட்டை கொடுப்போம். நம்ம அந்த கலை சொன்னா பாத்தீங்களா, நானே என் பொண்ணுடையும் கண்டென்ட் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுப்போம், வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். பிரிஞ்சு கூட அவங்க சண்டை போட்டோம் நம்ம நம்ப கூடாது. சில ப்ரோமோலாம் வரும், பிரஜினும் சாண்ட்ராவும் பயங்கரமா சண்டை இதோ இதா அப்படின்னு சண்டை போட்டோம் நம்ப கூடாது. ஏன்னா வீட்டுல பேசிட்டு கூட வந்திருக்கலாம். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.